ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்திபன். இன்றைக்கி பல்சர் பைக்கில் என்ஜினோட ஆயில் லெவலில் காமிக்கிற இண்டிகேட்டர் லென்ஸ் லீக் ஆகுது. அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ஜின் ஆயிலில் ட்ரைன் பண்ணிவிடுங்க. செகண்டு கிளச்சு கேபிளை கழட்டி விட்டுடுங்க. வாட்டர் மோட்டரோட கவரை கட்டிடுங்க. நெக்ஸ்ட்டு என்ஜினோட சைட் கவரை 8 mm டீ ஸ்பேனரை வச்சு கட்டிடுங்க. எல்லா போல்ட்டையும். அதுக்கப்புறம் என்ஜின் ஆயில் லெவல் இண்டிகேட்டர் சர்க்கிள் இப்போ கட்டிடுங்க. அதுக்கப்புறம் லென்ஸு ஸ்க்ரூ ட்ரைவர் விட்டு பேக்லேருந்து தள்ளினீங்கன்னா வந்துடும். இப்படி கட்டி எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க அந்த ஏரியாவை, டஸ்ட் இல்லாமல். இதுதான் புது லென்ஸ். இது கேஸ்கட் பேஸ்ட். இது சுற்றி அப்ளை பண்ணிவிடுங்க. புது லென்ஸோட ரப்பர் பார்ட்டில் உள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். இந்த லென்ஸோட மெட்டல் பார்ட் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சு தட்டுங்க. கிளாஸ் பார்ட்டில் இருந்தீங்கன்னா உடஞ்சிடும். அதுக்கப்புறம் சர்க்கிள் இப்போ போட்டு க்ளோஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான். என்ஜின் கவர் கேஸ்கட்டுக்கு கேஸ்கட் பேஸ்ட் அப்ளை பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணுறோம். எப்படி கட்டிங்களோ அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஆயில் ட்ரைன் பண்ணுற போல்ட்டை டைட் பண்ணிவிடுங்க. கிளச் கேபிளை கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஆயில் ஃபில் பண்ணுறோம். ஃபுல்லாக டைட் பண்ணியாச்சு ஆயில் கேப்பை. ஸ்டார்டர் மோட்டரோட கவரை திரும்ப ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஆயில் லெவலில் காமிக்குது. எந்த லீக்கேஜும் இல்லை. பக்காவாக செட் ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.